ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ரமதான் முபாரக். இப்போ எல்லாருமே நம்ம நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருப்போம், கல்ஃப்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி. ஸோ இது ஒரு நார்மலான ஒரு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எப்படி இந்த ரமதான் போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. மேபி உங்கள் வீட்டில் என்ன நடந்திருக்குமோ அதுதான் எனக்கும் நடந்துச்சு. இன்றைக்கி ரமதானா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி முடி இன்றைக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைலமோலே இருந்துட்டு கடைசி முடி வேலை பெண்டிங்கில் இருந்துச்சா, பேசாமல் நாளைக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மனநிலைமைக்கு மகரிபுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு நாளைக்கு ரமதான் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட கொஞ்சம் அவசரமாக நான் டெக்கரேஷன் பண்ணேன், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த 2 நாள் எப்படி இருந்துச்சுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு விலாகாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு டக்குன்னு ரமதான் சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு விலாகாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நோம்பு சொல்லிடுவாங்கன்னு 100% எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னவோ தெரியல, ஒரு பயங்கர சோம்பேறியாகவே இருந்துச்சு. பெட்ஷீட் மாற்றணும், சமைக்கணும், அப்புறம் டெக்கரேஷன் சும்மா அதை லைட்ஸ்லாம் எடுத்து போடணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் அப்படியே லிட்டரலி உட்காந்தே இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு நோம்பு எப்போவுமே ஆர்வமாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிருவோம். ஆனால் பெட்ஷீட் மட்டும் எப்போவுமே அந்த மகரிபில் மாற்றினா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அது சுத்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாம் எதிர்பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போனால் என் பொண்ணை காணோம், இன்னும் வரவே இல்லை. அந்த பேனிக்லேயே உட்காந்துருந்தேன் நான். சமீரா வீட்டுக்கு எக்ஸாம் பரவாயில்லம்மா ஓகேவா தான் இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு. 10th போர்டு எக்ஸாம் நிறைய பேர் எழுதுறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்காகவே நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. எதுக்காக ஸ்டாண்டர்ட் இல்லாமல் பேசிக் மேக்ஸ் பிள்ளைங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்தது அதாவது 11th போயிடலாம், அது ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக தான். ஆனால் இந்த டைம் ஸ்டாண்டர்டை ஈஸியாக கேட்டுட்டு பேசிக்கை அவ்வளோ டஃபாக கேட்டிருக்கான். இதெல்லாம் பிள்ளைங்க எவ்வளோ பேனிக் ஆகிற விஷயம், கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைப்பா. வீட்டுக்கு சமீரா வந்தோன்னு கேட்டுச்சு, அம்மா லைட்டெல்லாம் இன்னும் போடலையா, உன் ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ஷீ இஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கான ரமதான் டெக்கரேஷன் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நோம்புன்றது ஒரு பயங்கர ஃபீலிங், ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் சண்டை எதுவுமே நடக்காது. ஒரு பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு டைமிங்காக இருக்கும். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக ஃபஸ்ட்டு தராவிக்கு எல்லாரும் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் மொத்தம் 2 பள்ளி இருக்குங்க. 2-3 பில்டிங் தள்ளினாவே ஒரு பள்ளி இருக்குது. இந்த பள்ளிக்கு மோஸ்ட்லி காரில் தான் போகணும். இல்லைன்னா சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா நடந்து கூட போகலாம். நம்ம எப்போவுமே நோம்பு வச்சுட்டு இஃப்தார் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கு இந்த பள்ளி தான் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பெண்களுக்குன்னு பெரிய ஹால் இருக்குங்க, அதெல்லாம் காணவே காணாது, அவ்வளோ க்ரௌடு வருது. எங்களோட ஃபஸ்ட்டு தராவே நிம்மதியாக எல்லாரும் ஃபேமிலியாக போய் நின்று தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக ரிட்டர்ன் வந்தாச்சு வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் 9 மணிக்கு விலாக் போடணும், ஆனால் அதை உண்மையாக மறந்துட்டு வழக்கம் போல் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, அல்ல நம்ம விலாக் எடுக்கவே இல்லைன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இஃப்தாருக்கும் சஹருக்கும் என்ன காமிக்கிறேன். இஃப்தாருக்கு சமைக்கிறது டெய்லி குட்டி குட்டி விலாகாக இல்லை கரெக்ட் தான். இஃப்தாருக்கு சமைக்கிறது குட்டி குட்டி விலாகாக நான் போடுறேன், ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் சஹருக்கு சமைக்கிறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக விலாக ஒரு 2-3 டே சேர்த்து வச்சு விலாக எடுக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு டே ஆஃப் ரமதான். என்ன சமைச்சக்கேன்னு பார்க்கலாமா? பெண்டு கலண்டுருச்சுப்பா, ஹல்லோ இன்றைக்கி எல்லாமே லேட்டு, சரியான லேட்டு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் இல்லையா, அந்த ரொட்டீனுக்குள்ளே வரவே முடியல. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. பேசும்போதே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குல்ல. ஜஸ்ட் நான் சுட அப்படி நல்லா கழுவி முடிச்சுட்டு இப்படி தான் எல்லாத்தையும் கழுவி விட்ருக்கேன், அதாவது கவுத்தி விட்ருக்கேன். ஏகப்பட்ட சாமான் ஃபஸ்ட் நாளே வா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஆனால் சமைச்சு முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் டைமாக. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, ஆயிஷா கொடுத்த அந்த நியூட்ரி குக்கை அதில் நான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது என்னமோ ஒரு பெரிய வரம் மாதிரி இருக்குது எனக்கு. உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா இந்த குளிர்காலத்துக்கு சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேபி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை ஆல்ரெடி எப்போயோ போட்டு விட்டேன். ஸோ அந்த டைமிங் போயிட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, நான் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னா ரைஸ் உள்ளே போட்டிருக்கேன், டிலேன்னு போட்டிருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் கீப் வார்மில் இருக்குமா. இது எனக்கு ஹஸ்பண்டாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் உயிரை வாங்கி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரி செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டிலேன்றது என்னென்னா டைம் செட் பண்ணுறது, எத்தனை மணி நேரம் கழித்து இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஒரு 3 மணி நேரம் போட்டுவிட்டேன் நினைக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுவிட்டேன். ஸோ உள்ளே ரைஸும் உப்பும் தண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ அது டைம் ஓடிட்டுருக்கு. ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்கணுமா. அது அப்படி தான் சொல்லிச்சு. பெடா பாருங்களேன்,
பைத்தியம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி. ஸோ சுவிட்ச் ஆனில் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் நான். ஸோ ரைஸ் வந்து நம்ம தூங்கிச்சு வரும்போது ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்றதை நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு. நான் இப்போ தேடுறேன் என்னடா ரைஸை காணோம் அப்படின்னு. ஸோ ரைஸ் அங்கே இருக்குது, இப்படி திறந்து உங்கள்கிட்ட காமிச்சு பழகிட்டேன்ல, என்னடா இது ரைஸை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு இது ஓகே சாம்பார்லேருந்து வந்துடலாம். ஓகே, ஸோ மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டேக்கு. ஏன்னா ஸ்லோ ஸ்டெடி வின் த ரேஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் எடுத்துன்னு பட்டை கிராம்பு ஏலக்காலாம் ஆரம்பிச்சோன்னா ஒன்று தண்ணி தான் வடிக்கும், அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இது வந்து பீஃபு. இந்த பீஃப் ரெசிபி வந்து நார்மலாக தான், ஆனால் வெங்காயத்தை கொஞ்சம் இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக பண்ணும்போது இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் கிரேவியோடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் வீட்டில் இருக்கவங்க அதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு ஆணை பைத்தியங்கள். ஸோ அதுக்கு ஆணம் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பொரியல் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த காம்போலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாளைக்கு தான் எடுபடும். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பால் சோறு தயிர் சோறுக்கு மாறிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் பொரியல் இப்படி 2 வகை 3 வகை சேர்த்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, எல்லோரும் நோன்பு வைக்கிறாங்க. இந்த வருஷம் சல்மான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெமினா இருக்கும், ஃபுல் டே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் சமைச்சிருக்கிறது ரைஸு, சாம்பார், பீஃபு, காராமணி, அதாவது லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க, அந்த பொரியல் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே சஹருக்கான சாப்பாடு இது தான். இன்ஷால்லா நான் சாப்பிடும் போது அதையும் நாங்கள் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு காம்போவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓகேயா? இதில் ஆக்சுவலாக இன்னும் போக போக நிறைய ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதில் பாருங்களேன், சாட்டே, அப்புறம் வந்து ப்ரெஷர் குக், ஸ்லோ குக், சூப்பு, மீட்டை வந்து பாயில் பண்ணலாம், ரைஸ், பிரியாணி, ஓட்ஸ், ஸ்டீம் ஓகே, அதுக்கு லென்டில் அதாவது சூப் பண்ணுறது, இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்கனால இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி குக் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் மீட்டெல்லாம் இதில் குக் பண்ண முடியும்னு நினச்சாவே வாவ் அப்படி இருக்குது எனக்கு. நான் ஒவ்வொன்றா இந்த ரமதானுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ட்ரை பண்ணணும். மெயினாக இது வந்து கஞ்சி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நோம்பு கஞ்சி வந்து பொங்காமல் விசில் வந்து அப்படி இல்லாமல் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் இந்த ரமதான் டைமில் இந்த நியூட்ரி குக் ஆஃபர் போட்டிருந்தா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே இந்த க்ரீன் டீ அப்படி குடிச்சிட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியதான். ஒரு 2 hours இருக்குது, தூங்க எழுந்தோம்னா சரியாக இருக்கும். வாவ், என்னோரா ஏஸ் நோம்பு ஒரு நாள் இப்படி சாப்பிட்டதில்லப்பா. ரைஸ் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்து உதிரியாக இருக்குது. ஆனால் ஒரு கப்பு 1.5 கப்பு தண்ணி வந்து கம்மியாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே இல்லையா, இதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாக கற்றுக்கிட்டா தான் உண்டு. இதில் பண்ணுற ரெசிபியும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு டைமிங்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் வந்து பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த கபோர்டில் ஓப்பன் ஆகி பார்க்குறீங்களா, எல்லாத்தையும் ஊற வச்சிட்டேன் நான். எப்படின்னா வந்து எல்லாமே ஷார்ட்ஸுக்கு ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கஞ்சி. எங்கள் ஊர் சைடு தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா 99.9% பிளெயின் கஞ்சி தான் இருக்கும். அது எப்படின்னா பாசிப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம் இது மட்டும் போட்டு, ஈவன் வெஜிடபிள்ஸ் கூட போட மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதுவுமே போடாமல் எப்பறம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டால் எங்களுக்கு கறிக்கஞ்சி தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து 27ஆம் கிழமை பள்ளியாசில் போகிறது, 27ஆம் கிழமை இல்லை 30ஆம் கிழமை அப்படி தான். அது சம்டைம் 30 கிடைக்காது நமக்கு. இல்லைனா வந்து ரொம்ப வசதியாக இருக்கவங்க முன்னாடிலாம் அப்படி தானே பண்ணுவாங்க. பள்ளியாசில் வந்து கஞ்சி வந்து இன்னார் கொடுப்பாங்கன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்னார் யாராவது கறிக்கஞ்சி போட்டால் தான் உண்டு. ஸோ எங்கள் ஊரில் வந்து பிளெயின் கஞ்சின்றது மஸ்ட்டு. ஸோ பிளெயின் கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போன வருஷம் ரெசிபி நான் போட்டிருக்கேன், இந்த வருஷமும் நான் ரெசிபி நான் போடுறேன் ஓகேயா. அப்புறம் வந்து உளுந்த வடைக்கு அது வந்து அது என்னன்னு தெரியாது. நம்ம எங்கள் ஊர் சைடு திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து கஞ்சி, உளுந்த வடை, பருப்பு வடை இல்லாட்டினா அது வந்து ஒரு ஹாப்பியாகவே இருக்காது. அது என்ன தான் ரோல்ஸு, பேட்டீஸு, சமோசா, வாட்டவர், வெங்காய வடை, பஜ்ஜி என்ன இருந்தாலும் கஞ்சி, உளுந்த வடை, பருப்பு வடை அது இருந்தால் தான் அந்த காம்போ வந்து செம்மையாக இருக்கும். அதை கஞ்சியில் பிச்சு போட்டு சாப்பிடும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா, செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற வச்சிட்டேங்க, கஞ்சிக்கு, உளுந்த வடைக்கு, பருப்பு வடைக்கு. ஸோ கஞ்சிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, என்னோடய ஃபேமிலியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உளுந்த வடைக்கும் அப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருப்பேன். பருப்போட நான் அளவு எனக்கு வந்து மறந்துருச்சு. ஸோ சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு சின்ன கப்பில் 3 கப்பு போட்டிருக்கேன். ஸோ மெயினாக வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கஞ்சியும் வடையும் கொடுக்கணும். அது எனக்கு நிறையா வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஷேர் பண்ணணும். பிகாஸ் எனக்கு அந்த அளவு மட்டும் மறந்துருச்சு, எவ்வளோ வரும், இவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும்னு மட்டும் மறந்துருச்சு. ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு 3 கப் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். ஃபஸ்ட் நாள் நோம்புக்கு உளுந்த வடைக்கு மாவாட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ அப்படியே கையோட
அடுத்தடுத்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் சொன்ன மாதிரி இதுக்கு ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். நோம்பு கஞ்சிக்கு ஊற போட்டிருந்தேன் இல்லையா, சின்ன வெங்காயம் உரிக்கணும், பூண்டு இஞ்சி உரிச்சு தான் நான் போடுவேன். ஸோ ரெசிப்பியில் பார்க்கலாம் எல்லாத்தையும் எப்படி எப்படிலாம் பண்ணுறேன்றது முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போல குட்டி குட்டியாக வந்து வாய்ஸ் கொடுத்து எடுத்து வைக்கிறேன். ஓகேயா? நான் உளுந்தோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது கிரைண்டரில் ஆட்டினது. கண்டிப்பாக ஒன் டைம் வந்து மிக்சியில் வந்து ஆட்டி எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் எடுத்து காமிக்கிறேன். உளுந்த வடைக்கு கிரைண்டரில் ஆட்டுறோம் அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லைங்க. அது எப்படியுமே பர்ஃபெக்டாக தான் வரும். தண்ணி நம்ம ஊற்ற மாட்டோம், ஸ்பேஸ் நமக்கு நிறையா இருக்கும். நல்லா உளுந்து வந்து பொறுமையாக ஆறிறதுக்கு நம்ம டைம் மட்டும் கொடுத்தா போதும். உளுந்த வடைக்கு எப்பவுமே எப்படின்னா தண்ணி ஊற்றக்கூடாது, உளுந்து வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. இது ரெண்டு மட்டும் ஆகாமல் இருந்தால் வடை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் உங்களுக்கு. கிரைண்டர்லேருந்து உளுந்து எடுத்து போடும்போது சவுண்டு கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 10 to 15 minutes கையில் நல்லா அடிச்சு விடணும். நோம்பு டைம்ல ரெசிபி செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. அதை உடனே டக்குன்னு கழுவி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வேலை மிச்சம். அது இந்த மாதிரி கிரைண்டர்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் கழுவுன்னு சொல்லிட்டு கிரைண்டரை வச்சு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்களேன், அதை பார்க்குறப்ப நம்மளுக்கே ரத்த கண்ணீர் வந்துடும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு 5 minutes 10 minutes லேட் ஆகத்தான் செய்யும். அது கையோட உடனே கழுவிட்டு அதோட திங்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள போட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகா காஞ்சிரும். எப்பவுமே உளுந்து மாவு வந்து கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க, கலர்லாம் மாறாது. உப்பு போடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தினம் கூட அரைச்சிக்கலாம். அது கம்மியான குவான்டிட்டி தானே. நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்றனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே நிறைய பேர் யோசிப்பீங்க. எனக்கு இது ஃபஸ்ட் நோம்பு இல்லையா, ஸோ கண்டிப்பாக நெய்பருக்கெலாம் கொடுக்கணும். ஸோ நோம்பு வைக்காத என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கண்டிப்பாக கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். நம்மளோட ஃபுட் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து நாளைக்கு எடுத்து வச்சாச்சு. இது வந்து இன்றைக்கி எனக்கும் ஒரு 2-3 நெய்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்தோம்னா சரியாக போயிடும், மிச்சமே இருக்காது. அதே மாதிரி பருப்பு வடைக்கு தேவையானதும் இந்த அரைச்சி ரெசிபிக்காக தட்டி போட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். நான் வீடியோ மீன்ஸ் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெசிபியாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் டே தராவி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்னோட நோம்பு திறந்தது காமிக்கவேலன்னு பார்த்தா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே இன்னும் வரல. இன்ஷால்லா வந்து நான் சீக்கிரமாக எல்லாம் முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறது அப்படி எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் தராவிக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். செகண்ட் டே தராவிக்கு போகலாமா? ஓகே. இன்றைக்கி செஞ்சதோட ரெசிபிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் என்னென்ன சமைக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே குட்டி குட்டி vlog-ஆ நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கூட கிளம்பிடுவோம். இந்தா இது இருக்குதுங்களே, இது சின்னது, அதோட சின்னது, இதான் இருக்கிறதுல பெருசு. ஆனால் இது கிளம்புறதுக்கு அம்பிட்டு சோம்பேறித்தனம். இன்னைக்கு நீ ஃபாஸ்டிங் இருந்தில்ல ஃபர்ஸ்ட் டே, எப்படி இருந்துச்சு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு? லிட்டில் குட். ஏன்? Because I was starving for hunger. அப்படிதான் சொல்லுமா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். இல்ல. அப்புறம் பாஃபிங். அதுக்கு பேர் பாஃபிங். சரி, நம்ம டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கணும். ஓகேயா? சே ஓகே சொல்லுமா, டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கணும்ல. ஆல்ரெடி யூ ஆர் 8 years oldனா? நோ. அப்புறம் I am 1 year old. ஃபாஸ்டிங் இது மட்டும் டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கணும். உனக்கு எப்படி இருந்துச்சு ஃபாஸ்டிங்கோட எக்ஸாம் எழுதுறது எல்லாமே எப்படி இருந்துச்சு? ஏன் வாயில் என்ன வச்சிருக்க? நல்ல இட்ஸ் குட். எங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபாஸ்டிங்கோட ஒர்க் பண்றதெல்லாம்? சூப்பரா இருந்துச்சு. அதான் சூப்பரா இருந்துச்சு. இனிதே எங்களோட ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டே தராவிக்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் தராவிக்கு போகிறோம். கோ வித் டாடி. ஓகே ஓகே. ஃபுல்லாக ப்ரே பண்ணணும்னா அடிச்சிருவேன் அம்மா. சொல்லுமா, நல்லா ப்ரே பண்ணணும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ரமதான் டைமில் வந்து ஒரு அப்படியே கலகலன்னு இருக்கும். எப்படின்னா அப்படியே அத்தா மகள்கள் எல்லாம் அப்படி ஒன்றா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாள் வந்து அத்தா வந்து பிள்ளைங்களுக்கு டைம் கொடுப்பார். இல்லை நேரம்லாம் நைட்டு இவர் வருவார், சரியா இதுக்கு தூங்கிடுவாங்க. காலையில் இவங்க எழுந்து ஸ்கூல் போயிடுவாங்க, இவர் தூங்கிட்டு இருப்பார். ஸோ ரமதான் டைம்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு பிளெஸ்டு மந்த்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஓகே, நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. நான் இது சரி ஓகே. அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ப்ளைன் டீ வேணுமா? அவங்க 2 பேர்த்துக்கும். நாங்கள் 2 பேரும் க்ரீன் டீ. ஸோ இப்படி எல்லோரும் உட்காந்து குடிச்சிட்டு, மணி என்னாச்சு 11 மணி 11:05. எல்லோரும் இப்படி உட்காந்து ஹாப்பியாக குடிச்சிட்டு
அதுக்கப்புறம் தூங்குவோம் நாங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் ஆகிருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட எதாவது பேசணும், டிஎம் பண்ணணும், என்ன ரெசிபியில் டவுட்ஸ் இருக்குது, வாட் எவர் எனிதிங் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு 2-3 பேர் வந்து லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் கோவமாக சொன்னீங்க, நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலன்னு. சம்டைம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரெக்வஸ்ட்டில் போய்ட்டு அது நிற்கும். நான் வந்து எப்போயாவது பார்க்க மிஸ் பண்ணிடுவேன். அப்போ அதில் இருக்கும்போது அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ஸோ பர்பஸாக நான் அவாய்ட் பண்ணிக்க மாட்டேன். சரியா? பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே. ஸோ வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸு, ஷாப்பிங் விலாக்ஸ்லாம் இனி அப்கமிங்கில் வரும் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஃபீல் குட்டான விலாகில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.